என்னவளே அடி என்னவளே எந்தன் இதயத்தை தொலைத்து விட்டே. அது பிறகுதான் தெரியும் அந்த அண்ணன் போய் சொல்லியிருக்கான் அப்படின்னு. உடனே கம்பெல்லாம் எடுத்துட்டு வந்தாங்கல்ல, கம்பெல்லாம் தூக்கி போட்டுட்டு மறுபடியும் வேலை பார்க்க போயிட்டாங்க. ஆக்காட்டு கம்பெல்லாம் எடுத்துட்டு எங்க போனாங்க? ஆக்காட்டு அது பிறகுதான் அடுத்து சொல்லுவேன். ஏன்னா உண்மை எல்லாருக்கும் தெரிஞ்சிட்டு அந்த அண்ணன் போய் சொல்றாங்க அப்படின்னு. அடுத்த நாள் மறுபடியும் எல்லாரும் வேலை பார்க்க ஆரம்பிச்சாங்க. அந்த நேரம் பார்த்து நிஜமாலுமே புலி வந்துச்சு. ஆமா, மறுபடியும் அந்த அண்ணன் புலி வருது புலி வருது காப்பாத்துங்க அப்படின்னு சத்தம் போட்டாங்களாம். யாரும் போகல. எப்படி தோணும் இசை? அந்த அண்ணன் தான் அதுக்கு முதல் நாள் போய் சொல்லிட்டாங்கல்ல. அப்ப இன்னைக்கு இந்த பையன் போய் தான் சொல்றான் அப்படின்னு எல்லாரும் அவங்க வேலையை பார்த்துக்கிட்டு நின்னாங்க. ஆமா, கொஞ்ச நேரத்துல அந்த அண்ணனை புலி அடிச்சு சாப்பிட்டுட்டு. ஆமா, ரொம்ப அழுதாங்க. இதுல இருந்து என்ன தெரியுது? சின்ன பிள்ளை எல்லாம் புலி வருதுன்னு சொல்லக்கூடாதுன்னு தெரியுது. தப்பு. பொய் பேசினா நமக்கு தண்டனை கிடைக்கும். நம்ம பொய் பேசிட்டே இருந்தா உண்மையை சொல்லும் போது யாரும் நம்ப மாட்டாங்க. இப்ப சொல்லுங்க, இசை பொய் பேசுவாளா? இசை பொய்யே பேச மாட்டா. ஆமா, ஏன் இசை குட் கேர்ள் இல்ல? அப்பனா நீங்க குட் கேர்ள் இல்லையா? அம்மா வளர்ந்துட்டேல, அதனால அம்மாவும் குட் கேர்ள் தான். எனக்கு போதும். ஏய் போதுமா, கதை மட்டும் 4 பக்கம் அளவுக்கு சொல்லிருக்கேன். சாப்பாடு மட்டும் வயித்துக்குள்ளாடி போவேல ஒழுங்கா. அம்மா ஒரு தோசை சாப்பிட்டேல. இன்னும் ஒண்ணு சாப்பிடு, அப்பதான் உன்னை நான் விடுவேன். சின்ன பிள்ளை எல்லாம் ஒரு தோசை தான் சாப்பிடும். என்ன இசை, கதை சொல்லி முடிஞ்சா? நீங்க எப்ப வந்தீங்க? உங்க அம்மா உனக்கு கதை சொல்ல ஆரம்பிச்சாங்கல்ல, அப்பவே வந்துட்டேன். எங்க அம்மா கதையை கேட்டு கேட்டு நீங்க சாப்பிட்டுட்டு இருந்தீங்களா? ஆமா, உங்க அம்மா தான் ரூம்ல தூங்கிட்டு இருக்காங்கல்ல, நீங்க சாப்பிடும்போது அவங்கள கூப்பிட்டு கதை சொல்லி கேளுங்க. அவங்க பெரியவங்க ஆயிட்டாங்கல்ல, அதனால யாரையும் தொந்தரவு பண்ணாம கதை கேட்காமலே நான் சாப்பிட்டுருவேன். பேச்சு மட்டும் பெரிய ஆளு பேசியது மாதிரி இருக்கும். 3 தோசை எடுத்துட்டு வந்தேன், அதை சாப்பிட முடியுமா இவளுக்கு? நீங்களே சொல்லுங்க அங்கிள், என்ன மாதிரி சின்ன பிள்ளை எல்லாம் 3 தோசை சாப்பிடுவாங்களா? நல்ல சாப்பிட்டா தானே புளிய அடிக்கிறதுக்கு தெம்பு கிடைக்கும். ஆமா, இன்னைக்கு ஸ்கூலுக்கு போனீங்களா? என்னெல்லாம் நடந்து? ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கிடைச்சிட்டாங்களா? யாருமே கிடைக்கல, ஒரே ஒரு பிக் ஃப்ரெண்ட் மட்டும் தான் கிடைச்சாங்க. அச்சச்சோ. ஆனா பிக் ஃப்ரெண்டுக்கு யாருமே இல்லையா? பாவம் அங்கிள், அதான் நான் அவங்கள பிக் ஃப்ரெண்டா ஏத்துக்கிட்டேன். அப்படியா? உன் ஃப்ரெண்டு வேற என்னெல்லாம் சொன்னா? சொன்னா இல்ல, சொன்னாங்க. என்ன பிக் ஃப்ரெண்ட் இல்ல, என் ஃப்ரெண்ட் சொல்லிச்சு எனக்காக அம்மா இருக்காங்களா, என் ஃப்ரெண்டுக்கு யாருமே இல்லையா. சரி, அப்பனா நம்ம ஜீசஸ் கிட்ட ப்ரேயர் பண்ணலாம். உங்க பிக் ஃப்ரெண்டுக்கு நல்ல ஃப்ரெண்டு அம்மா அப்பா எல்லாரும் கிடைக்கணும். எப்படி ப்ரேயர் பண்ணுவீங்க? ஜீசஸ் என் ஃப்ரெண்டுக்கு ஃப்ரெண்டு அம்மா அப்பா எல்லாம் கொடுங்க அப்படின்னு. பாத்தியா, பியாச்சு மட்டும் தான் நடந்துகிட்டு இருக்கு, தோசை அப்படியே தான் இருக்கு. ஒரு சின்ன குழந்தையால ஒரு தோசை சாப்பிட்டதே பெருசு. நீங்க எங்க அம்மா கூட பேசிட்டு இருங்க, நான் அண்ணா கூட விளையாட போறேன். இசை, நீ இப்படி சாப்பிட்டீங்கன்னா எப்படி புளிய அடிப்ப? அதுக்கு தான் நான் போய் சொல்ல மாட்டேன்ல, அப்ப புலி வந்தாலும் எல்லாரும் புலி அடிச்சிருவாங்கல்ல. ஒரு வாய் கூட சாப்பிட்டுட்டு போ. தாயங்க, என்னம்மா நான் நின்னா உங்க ஃப்ரெண்ட் தோசை என் வாய்க்குள்ளாடி அடைச்சிருவாங்க. ஏய், ஒரு ஃப்ரெண்ட் கிடைச்சிட்டாங்களா? முதல்ல அது யாருன்னு கண்டுபிடிக்கணும். இன்னைக்கு மதியானமே வீட்டுக்கு வந்துட்டியா? அதெல்லாம் இருக்கட்டு, இசைக்கு சாப்பாடு ஊட்டி விடும்போது கொஞ்ச நேரமா உன்னை பார்த்துட்டு தான் இருந்தேன். மேல நின்னு அங்க இங்கேயுமா நடந்து என்னமோ யோசிச்சுட்டு நின்னேல்ல. இன்னைக்கு பிரியா வீட்டுக்கு கூப்பிட்டுருக்காங்க. பிரியா வீட்டுல போய் அஞ்சுக்கும் எனக்கும் கல்யாணத்தை பத்தி பேசுறதுக்கு. பிரியா யாரு? உனக்கு தெரியாத பத்தியா? பிரியா சஞ்சியோட ஒய்ஃப். ஓ, அவங்களா? எனக்கும் ஒரு நாள் அவங்கள பார்க்கணும்னு ஆசைதான். இன்னைக்கு தான் பேச்சுவார்த்தை நடத்த போறாவெல்லாம், நீயும் கூடல வா. நம்ம ஹோம்ல இருந்து எனக்கும் ஒரு ஆளு கூட இருக்க மாதிரி இருக்கும்ல. இல்ல வினீத், இப்போ பேசதானே போறாங்க, நீங்களே பேசி முடிச்சிருங்க. இசை வேற இருக்கா, அதுக்கப்புறம் ஒரு நாள் நான் அவங்களெல்லாம் பார்க்கலாம். இதுக்கா சந்தோஷமான விஷயத்துக்கு எப்படி மூஞ்சி தூக்கி வச்சுட்டு இருக்க?
அஞ்சு அவங்க வீட்டுல எனக்கு சர்ச்சில் வச்சுதான் கல்யாணம் நடக்கணும் அப்படின்னு கேட்டிருக்கான். வீட்டுல நல்ல சண்டை நடந்திருக்கான் போல. இன்னைக்கு பேசும்போது அஞ்சு அப்பா என்கிட்ட கேட்பாராம், உனக்கு எந்த மாதிரி கல்யாணம் வேணாம் அப்படின்னு. நான் எதை கேட்கறேனோ அதே மாதிரி தான் பண்ணி வைக்க போறாங்களாம். அஞ்சு வேற எனக்கு ஃபோன் பண்ணி சர்ச்சில் வச்சுதான் கல்யாணம் நடக்கணும் அப்படின்னு நீங்க அடிச்சு பேசுங்க அப்படிங்க. சரி, இப்ப நீ என்ன சொல்ல போற? நான் என்ன சொல்ல, நமக்குன்னா யாருமே இல்லையே தமிழ். சில இடத்துல நம்ம ஆசையெல்லாம் தியாகம் பண்ணி தான் ஆகணும். நாம எல்லாம் எந்த ஜாதி எந்த மதம்னு எதுவுமே தெரியாது. இங்க வந்ததுக்கு அப்புறம் தெரிஞ்சது எல்லாமே ஜீசஸ். சின்ன வயசுலயே பிரேயர் சர்ச்சு இதுலயே இருந்துட்டோம். இப்போ அவங்க முறைப்படி கல்யாணம் பண்ணா யாரும் அஃபெக்ட் ஆக மாட்டாங்க இதனால. ஆனா அஞ்சு சொல்ற மாதிரி நான் கேட்டேன்னா அவங்க வீட்டுல உள்ளவங்க ஃபேமிலிக்கு எல்லாம் எப்படி பதில் சொல்லுவாங்க? லூசு, நீ தானே மேரி கல்யாணம் நடக்கும்போது சொன்ன இதே மாதிரி தான் இந்த சர்ச்சில் வச்சு உனக்கு எனக்கு எல்லாருக்கும் கல்யாணம் நடக்கும் அப்படின்னு. அதெல்லாம் எப்பவோ காலேஜ் படிக்கும் போது சொன்னது. அதையெல்லாம் இன்னமும் மனசுல வச்சுட்டு இருக்கிறியா? உனக்கு எந்த வருத்தமும் இல்லையா? அதான் சொல்லிட்டேன் இல்லை, நமக்கு நீ யாருமே கிடையாது. யாருமே இல்லாத எனக்காக எல்லாருமே இருக்காவ, எல்லாரையும் இழந்துடக்கூடாது. இங்க பாரு வினித், நான் ஒன்னே ஒண்ணுதான் சொல்லுவேன். அந்த பொண்ணு இந்த முடிவு எடுத்ததே உனக்காக தான். நீ அவ காதலுக்கு இம்பார்ட்டன்ட் கொடு, அதுக்கு பிறகு மத்தத பத்தி யோசி. உனக்காக இவ்வளவு யோசிச்சிருக்கா, அவளை நீ சபைக்கு முன்னாடி விட்டு கொடுத்துறாத. இல்ல தமிழ், சொந்த பந்தம் இல்லாத நமக்கு தான் சொந்த பந்தத்தோட வேல்யூ தெரியும். பார்க்கலாம். கங்க்ராச்சுலேஷன், கல்யாணம் ஆக போகுதுல்ல. பேசிதான் முடிக்க போறாங்க, கல்யாணம் எல்லாம் இப்ப கிடையாது. சீக்கிரமா பண்ணி கடை, நாங்களும் வந்து சாப்பிட்டுட்டு போவோம்ல. ஆமா, இப்ப நீ சாப்பிடாம இருக்க பத்தியா? எனக்கு கல்யாணத்தை பண்ணிதான் உன்னை சாப்பிட வைக்கணும். வந்த நேரத்துல இருந்து மாறி மாறி எல்லார் முகத்தையும் பார்த்துட்டு இருந்தா என்ன அர்த்தம்? அதானே, பியாசி சட்டப்பட்டுன்னு ஒரு முடிவு எடுங்க. பிரியா சொல்லு சாரா. பியாச வந்துகிட்டு மாறி மாறி மூஞ்சிலே பார்த்துட்டு நிக்காவ. நமக்கு வேற யாரையும் ஒழுங்கா தெரியாது. இதுல இந்த போலீஸார் சாரி தான் கட்டணும்னு சொல்லிட்டு அலப்பறை பண்ணிட்டாரு. அவர் தானே அயன் பண்ணி எல்லாம் தந்தாரு. அது பிறகு எதுக்கு கூப்பாடு போட்டுட்டு இருக்க? நல்ல காரியம் பியாசதுக்கு எதுக்கு எல்லாரும் தயங்கி தயங்கி நிக்கணும்? யாராவது ஒரு ஆள் ஆரம்பிங்க. பிரியா, இந்த கிழவிக மண்டையில தீய வைக்க எதுல வந்து இருக்குது பாரு. எத்தனை பேரு கூடி இருக்காவ. இதுல சப்ப கடையா வந்து கிடக்குது பாரு. பத்தாததுக்கு வெத்தலை இடுப்பு வேற. பாட்டிமா, ஏ கிழவி எடியா, இதுல வாயை பிளந்துக்கிட்டு படுத்துக்கிட்டு இருக்கலாம். பேசாம பாயம் தலகாணி போய் எடுத்துட்டு வரட்டான். துண்டை போட்டு அப்படியே விரிச்சு படுத்துரு. ஏட்டி, உனக்கு வேலை வெட்டி இல்லாம இருந்தா சத்தப்படாம அங்க இங்கேயாவது போய் இருந்துரு. பெரிய பேசிக்கிட்டு இருக்கும்போது பியாய்க்கெல்லாம் என்ன வேலை? பாத்தியா பிரியா, இந்த அவமானத்தை இந்த கிழவி என்னைய பியாய்னு சொல்லுது. வேற பின்ன நீ கொஞ்ச நேரம் சும்மா இரு. பாத்துக்க, இந்த கிழவிக்கு இருக்குது எல்லாரும் போட்டு அது புறம் இருக்கு. ஆமா, இங்க நடக்கதெல்லாம் உன் போன்ல தெரியுது. யாருக்கு வீடியோ கால் பண்ணி வச்சிருக்க? அஞ்சு தான் கேட்டான், இங்க நடக்கதை நான் லைவா பாக்கணும் அப்படின்னு. என்ன அங்கிள், பேசுறதுக்குன்னு முடிவெடுத்தாச்சு, இப்படி மாறி மாறி பார்த்துட்டுன்னா என்ன அர்த்தம்? எப்படியும் பேசிதானே ஆகணும். அவ விருப்பத்துக்கு நாங்க தடையே இல்ல. மேற்படி பேச வேண்டியதெல்லாம் பெரியவே பேசி முடிக்க வேண்டியதான். வினித்துக்கு உங்க பொண்ணுதான், உங்க பொண்ணுக்கு வினித்து தான் அப்படின்னு பேசி முடிச்சாச்சு. மேற்படி பேசுறதுக்கு நிறைய இருக்கலாம். கல்யாணம், அது பிறகு என்கேஜ்மெண்ட் எல்லாத்தையும் பத்தி பேசணும். நல்ல நாள்லாம் பார்த்து நாள் குறிக்கணும்ல. அடுத்த மாசம் வாரத்திலேயே ஒரு நல்ல நாளா வருது. அப்பவே நிச்சயத்தை வச்சிடலாம். நீங்க என்ன சொல்றீங்க? பெரியவங்க, நீங்க சொன்னா எல்லாம் கரெக்டா தானே இருக்காங்க. அப்பவே வச்சிடலாம். நிச்சயம் நடக்கும்போது கல்யாண தேதியை குறிச்சிடலாம். அப்புறம் என்ன, நிச்சயதார்த்தம் நடக்கும்போதே தட்டை மாத்திரலாம். அப்படியே கல்யாணம் எந்த முறையில நடக்கணும் அப்படின்னு அதையும் பேசிடலாம்ல. என்ன தம்பி, நீங்க வந்ததுல இருந்து அமைதியாவே நிக்கிறீங்க. அப்படியே உங்க விருப்பத்தையும் சொல்லிட்டீங்கன்னா அந்த முறையிலேயே கல்யாணத்தை பண்ணிடலாம்ல. உங்க விருப்பப்படியே கல்யாணத்தை நடத்துங்க சார். எங்க விருப்பப்படின்னு இப்படி மொட்டையே சொன்னா என்ன அர்த்தம்? உங்க மனசுல ஏதாவது ஆசை இருக்குல்ல, அந்த ஆசையை மட்டும் சொல்லுங்க. எனக்கு நல்லா யாருமே இல்ல சார். இப்படிதான் நடத்தணும் அப்படிதான் நடத்தணும் அப்படின்னு. ஆனா நீங்க அப்படி இல்ல, சொந்த பந்தத்தோட இருக்கவங்க. இப்போ உங்க முறைப்படி நான் வரணும்னா கூட யாருக்கும் பதில் சொல்லாண்டாம். ஆனா உங்களுக்கு அப்படி இல்ல. பிசினஸ்ல 1000 பேரு தெரியும். மாறி சொந்த பந்தம் எல்லாருக்கும் பதில் சொல்ல வேண்டியதா இருக்கும்ல. அதனால உங்க முறைப்படியே கல்யாணம் நடக்கட்டும். இல்ல தம்பி, அஞ்சு என்னடானா சர்ச்சில் தான் கல்யாணம் நடக்கணும்னு சொல்றான். நீங்க என்னடானா இப்படி பேசுறீங்க? சின்ன பொண்ணு இல்ல சார், வேற ஏதாவது நினைச்சு அப்படி பேசியிருப்பாங்க. என்ன, அவ அப்படி சண்டை போட்டுட்டு இருந்தா இவர் இப்படி முடிச்சிட்டாரு. நான் வேற இவரை இலக்கி விட்டு கொடுத்துதான் அவ சர்ச்சில் கல்யாணம் பண்ணணும்னு சண்டை போடுறான்னு நினைச்சேன். இப்ப சொல்லுமா, சுத்தி இருக்கவங்களுக்காக வாழணுமா இல்ல நம்ம பிள்ளைங்களுக்காக வாழ போறோமா? அவர் எந்த பதில சொல்லுவாரு நான் நினைக்கவே இல்ல. அம்மா அப்பா இல்லாட்டாலும் நல்ல பக்குவமா இருக்காரு. நீங்க எந்த முடிவெடுத்தாலும் அதுல எனக்கு சம்மதம். என்ன உங்களுக்குள்ளாடியே பேசிட்டு இருக்கீங்க? என்ன அங்கிள், பையனுக்கு யாருமே இல்ல அப்படின்னு நினைக்கிறீங்களா? நாங்க எல்லாரும் இருக்கோம். அப்படி இல்ல சஞ்சய், இங்க வாரது வரைக்கும் ஏதோ மனக்குழப்பத்துலதான் நாங்க வந்தோம். ஆனா மாப்பிள்ளை தம்பி பேசினதுக்கு பிறகுதான் எங்களுக்கு ஒரு தெளிவான விட கிடைச்சிருக்கு. எங்க பொண்ணு இன்னைக்கு காலையில சர்ச்சில் வச்சுதான் கல்யாணம் பண்ணானேன்னு ஒரே சண்டை. இங்க வர்றது வரைக்கும் மனசுல ஒரு தெளிவான முடிவு எடுக்க முடியாம தான் இருந்தேன். அவரே இவ்வளவு பக்குவமா பேசுறாரு. என் பொண்ணு விருப்பப்படி சர்ச்சில் வச்சே கல்யாணம் பண்றதுக்கு எங்களுக்கு மனப்பூர்வமான சம்மதம்.
இல்ல சார், அவங்க ஏதோ தெரியாதனமா ஒரு முடிவு எடுத்துட்டாங்க. பெரியவங்க நீங்க எத்தனை பேருக்கு பதில் சொல்ல வேண்டியதா இருக்கும். உங்க முறைப்படியே எனக்கு சம்மதம் தான். எல்லா கடவுளுமே ஒண்ணுதான். பிள்ளைங்க உங்க சந்தோஷம் மட்டும்தான் முக்கியம். என்ன இருந்தாலும் சார், மக்கா செல்லம் போல மாமான்னு கூப்பிடு. ஒத்த பிள்ளை பெத்து வச்சுக்கிட்டு எவ்வளவு சந்தோஷமா மாப்பிள்ள மாப்பிள்ளன்னு கூப்பிட்டுக்கிட்டு இருக்காரு. என்ன டாக்டர் ரொம்ப தான் கூச்சப்படுறீங்க போல. கூச்சப்பட்ட கதை நடக்குமா? கல்யாணம் ஆன பிறகு இப்படி கூச்சப்பட்டுக்கிட்டு இருந்தா என்ன ஆகும்? மச்சான் பாட்டிமா என்ன இப்படி எல்லாம் பேசியவ? என்னமா பேசுவாவ கேட்டுக்கிட்டே இரு. மக்கா அந்த காலத்துல எங்க ஐயாவை என் புருஷன் அத உன் தாத்தை மாமான்னு கூப்பிடவே மாட்டாரு. ஆனா என்னை பார்த்து அடுத்த நொடியில இருந்து எங்க ஐயாவை மாமா மாமான்னு கூப்பிட்டு கால் உலாத குறதான். ஏன் அளவுக்கு இல்லாட்டாலும் உனக்கு பாத்துருக்க அந்த 5 பிள்ளை பரவாயில்லாம தான் இருக்கு. என்ன டாக்டர் இனிமேல மாமான்னு கூப்பிடாம இருக்க முடியாதுல்ல? அப்படியே கல்யாணத்தையும் ஒரு 1.5 மாசத்துல வச்சிடலாம். பெரியவங்க யாரும் தப்பா நினைக்கலனா என் மனசுல இருக்கதை நான் சொல்லலாமா? என்னடாப்பா, சம்பந்தப்பட்டதே நீதான். நீ பேசலாமான்னு கேட்க, உன் மனசுல என்ன இருக்கோ அதை சொல்லு. சபைக்கு முன்னாடி தெரியப்படுத்துறது நல்லது தானே? சார், நான் சொல்ல போறத நினைச்சு தப்பா எதுவும் எடுத்துக்கிடாதுங்க. ஆனாலும் சொல்ல வேண்டிய கட்டாயத்துல நான் இப்ப இருக்கேன். இப்போதைக்கு நிச்சயத்தை மட்டும் முடிச்சிட்டு 6 மாசம் தாண்டி கல்யாணத்தை வச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். டாக்டரா வேற இருக்கீங்க. நீங்க என்ன முடிவெடுத்தாலும் அதுல ஒரு நியாயம் இருக்கும். என்ன விஷயம் மட்டும் தெரிஞ்சுக்கலாமா? 6 மாசம் தாண்டி கல்யாணம் எடுக்கிறதுக்கு. இந்த ஆசிரமத்துக்கு நான் வந்ததுல இருந்தே எனக்கு சொந்தம்னு சொல்லிக்க ஒரே ஒரு பொண்ணு மட்டும் தான் ஃப்ரெண்டா இருந்தா. ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி அவ மனசுக்கு பிடிச்சவங்களோட கல்யாணம் பண்ணிக்கிட்டா. என்ன பிரச்சனை எதுவுமே தெரியல. இப்போ ஒரு குழந்தையோட மறுபடியும் ஆசிரமத்துக்கே திருப்பி வந்திருக்கா. பர்சனலா எனக்கு சொந்தம்னு சொல்லிக்க அவ மட்டும்தான். அவ வாழ்க்கை இப்படி இருக்கும்போது எனக்கு கல்யாணம் பண்றது விருப்பம் இல்ல. 6 மாசத்துல அவ பிரச்சனை எல்லாம் சரியாயிரும் அப்படின்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. நான் சொல்றது நியாயமா பட்டதுன்னா 6 மாசம் தாண்டி டேட் பிக்ஸ் பண்ணுங்க. எல்லா உறவுகளுக்குமே முக்கியத்துவம் கொடுக்குறீங்க. யாருமே இல்லாதவங்களுக்கு தான் உறவுகளோட முக்கியத்துவமும் ஃப்ரெண்ட்ஸோட முக்கியத்துவமும் தெரியும். அந்த வகையில நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதுவே நடக்கும். உங்க ஃப்ரெண்டோட பிரச்சனையை சரி பண்ணிட்டு 6 மாசம் தாண்டி கல்யாணத்தை வச்சுக்கலாம். வணக்கம் சொந்தங்களே, இன்னைக்கான வீடியோ முடிஞ்சிட்டு ஏன் இவ்வளவு கொஞ்ச நேரம் வீடியோ போட்டிருக்காவ அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஏன்னா 2.5 மணி நேரமா ட்ரை பண்ணி தான் இந்த 10 நிமிஷம் வீடியோவே போட முடிஞ்சிருக்கு. ஸ்லைட் எல்லாம் நேத்தே ரெடி பண்ணியாச்சு. 2.5 மணி நேரமா வாய்ஸ் மட்டும் தான் கொடுக்க முடிஞ்சு. 30 செகண்ட் பிறந்தநாள் வீடியோ எடிட் பண்றதுக்கு நம்ம எவ்வளவு கஷ்டப்படுவோம் தெரியும். 30 நிமிஷம் வீடியோ போன்ல பண்ணும்போது போன் எந்த அளவுக்கு ஹேங் ஆகுன்னு உங்களுக்கே தெரியும். இன்னைக்கு வீடியோ நல்லா பாத்துருந்தீங்கன்னா உங்களுக்கே புரிஞ்சிருக்கும். யாரோட எக்ஸ்பிரஷனை கூட ஒழுங்கா மாத்த முடியாத நிலைமை. ஒரு சின்ன கிளிக்ல இருந்து ஒவ்வொரு மூமெண்ட்டுக்கும் 5 செகண்ட்ல இருந்து 6 செகண்ட் வரைக்கும் எடுத்திருக்கு. இது வரைக்கும்